ஹலோ கைஸ். இந்த ஒரு நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 19 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாருமே டெய்லியும் வந்து 2 வீடியோ வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஹாலிடே இல்லைனா வந்துட்டு வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து 2 வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். பட் நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம். நான் ஆல்ரெடி நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டேன், என்ன ரீசன்னு வந்து சொல்லிட்டேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா சென்யா இது நீயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கவங்க வந்து இல்லை நான் சென்யா கிடையாது, நான் வந்துட்டு சென்யா மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்பிரிட்டு, நான் தான் வந்துட்டு இந்த சென்யா ஹால் ஃபுல்லாக வந்து பார்த்துப்பேன், நான் தான் சார்ஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது, அவங்க வந்து சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த எல் ஹயாக்குன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லிருப்பாங்க நிறைய ஃபெமிலியரான ஸ்பிரிட்ஸ் இருக்கும் அப்படின்றது. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்போ அதுவும் இல்லாமல் நீ எப்படி என்ன யூகின் லயனாட்னு கூப்பிட்ட, உனக்கு எப்படி என் பேர் தெரிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா கீழே தான்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்த, அது கூட எனக்கு தெரியாமல் இருக்கும், நீ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுற எல்லாமே என்னோடய பிரெயினுக்கு வந்து வந்துடும், அப்படி தான் வந்து இதுவாகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி உன்னை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னை மேர்னு கூப்பிடுங்க, மேடம் சென்யா வந்து என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது சிம்பிளான லாஜிக்கு. நம்ம சென்யாவோட சர்நேம் வந்து பார்த்திங்கன்னா மெர்டேன், அதுலேருந்து மேர் மட்டும் எடுத்திருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து மாரி பேர். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்பவுமே கூலாக இருக்குல்ல, ஹானரபுளாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம சென்யாவோட கேரக்டர்ஸ்லாம் அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வந்து அப்போ தான் ஞாபகம் நம்ம ரொபேன் சொல்லிருப்பாங்க இல்லையா. அங்கே போனதுக்கப்புறமா நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் படித்ததெல்லாம் வந்துட்டு குழந்தைத்தனமாக இருந்துச்சு, அப்போ தான் நான் ரியாலிட்டியான ஒரு மேஜிக் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து ஞாபகம் வருது. அப்போ தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் ரொம்பவுமே ஃபெமிலியராக வந்து இருப்பேன், அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு எனக்கு வந்து உயிரெலாம் கிடையாது, நான் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக வந்து வாழ்கிறேன், என்னோடய பிரெயின் பவர் எல்லாமே இதுதான், த விச் கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு லைக் ரொம்பவுமே அவன் வந்து ஷாக் ஆகிடான். ஏன்னா விச் கிராஃப்ட்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு புக்குன்னு. பட் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஃபால்ஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த மேஜிக்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதாவது ஹை இன்டர்மீடியேட் லோனு, அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதுனதாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்குள்ளே போனால் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு ஆனால் தான் உங்களால் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே வந்து நோட் பண்ணுறான். இவங்களோட நிறைய பிஹேவியர் வந்து அப்படியே சென்யா மாதிரியே இருக்கும். லைக் அந்த ஸ்மைல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி இந்த லெஃப்ட் சைடு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த ஸ்மைல் வந்து இதுலேயுமே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்பான், அப்போ மேடம் சென்யாவோட பர்சனாலிட்டி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை மேடம் சென்யா வந்து போக போக ரொம்பவுமே எலகண்ட்டாகவும் ரிஃபைன்டாகவும் மாறிட்டாங்க. அவங்க வந்து ரொம்பவுமே சிரிக்கிறதே விட்டுட்டாங்க, அவங்களோட ரிசர்ச்சு மேஜிக்கு டெவலப்மெண்ட்டு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான், சென்யா எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ நீ என்ன தான் சொல்கிற, அப்போ இந்த விச் கிராஃப்ட்குள்ளே தான் உன்னோட கான்ஷியஸ்னஸ்லாம் இருக்குது, அதாவது உன்னோட பிரெயின் மாதிரி கரெக்டாக அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுமே ரொம்பவே க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிக்காங்க இந்த கேரக்டருமே. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே வந்து போகிறான். அப்போ தான் வந்து அவருமே வந்து சொல்கிறார், திருப்பி ரொபேரியன் சொன்னது வந்து ஞாபகம் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் எந்தளவு கடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு இப்போ தான் வந்து புரிய வருது. அதுவும் இல்லாமல் மேடம் சென்யா எப்போ ரிட்டையர் ஆனாங்க ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம இவங்க வந்து இல்லை எனக்கு வந்து தெரியாது, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்பவுமே சடனாக நடந்த ஒரு விஷயம், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு மேன்ஷன் சர்வன்ட்ஸு ஏன் நானுமே யாருக்குமே வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, நிறைய பேர் வந்துட்டு தேடினாங்க பட் யாருக்குமே வந்து கிடைக்கல, அவங்க எங்கே போனாங்க எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட நிறையவே ரிசர்ச் பண்ணாங்க, நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க, ஏன்னா என்னோடய மெமரிஸில் இருந்தானே வந்து ஆக்சுவலாக இவங்களோட மெமரிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க, ஈவன் கிங்குமே வந்து கேட்டிருப்பாங்க. பட் ஒரே ஆன்சர் தான், நோ தெரியாது அவ்வளோதான் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆன்சரு. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. சடனாக எல்லாமே வந்துட்டு இப்படி தான் நடந்திருக்கும். இந்த எபிசோடுமே லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஒழுங்காக கவனிக்கணும். பிக்சர் வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவனிக்கணும். இப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் சொன்னேன் இல்லையா இந்த எக்ஸ்ட்ராக்டடு இன்டர்மீடியேட்டு லோ ஒன்ஸ்னு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலான காப்பீஸு. அதான் வந்து ஒரிஜினல் விச் கிராஃப்ட்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. மேடம் சென்யா தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போனது வந்துட்டு இந்த ஹை பார்ட்டு, மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்
கேனில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு மேடம் சென்னியா மேலே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவனோட பிஹேவியரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ரொம்பவுமே ஷை ஆகுறான் அப்பப்போ அதெல்லாம். அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, மேடம் சென்னியா வந்துட்டு இது வரைக்கும் அவங்களோட கம்பெனியன்ஸ் பற்றி அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஸோ முக்கியமாக கடைசியாக வந்துட்டு மேடம் சென்னியா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு மீட் பண்ணது நம்ம வெர்மோத்தோட ஃபியூனரலில் தான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மீட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த டீமன் ரியாலம்லேருந்து எப்போ பெல்ல வந்தாங்களோ அதுக்கப்புறமா யாருமே வந்து மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சென்னியாவுக்கு வந்து அவங்களோட கம்பேனியன்ஸ் பற்றி ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெர்மோத்தை பற்றி எந்த ஒரு இன்சல்ட்னஸோ இல்லை எந்த ஒரு ஒப்பீனியனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னியா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே ஃபன்னாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹேமில் வந்து கெட்ட வார்த்தையில் வந்து சென்னியா திட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் இருக்கும். நம்ம போக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கடைசியாக நம்ம சென்னியாவோட போர்ட்ரைட் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இதே அது அந்த மேன்ஷனில் இருக்குமே அதே மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லும்போது பின்னாடி இருந்து நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம மேர் வந்து சொல்கிறாங்க, இந்த போர்ட்ரைட்டில் இருக்க ஸ்மைல் வந்து உண்மையானது கிடையாது, இது வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மேடம் சென்னியா வந்துட்டு இது வரைக்கும் என் முன்னாடி ஒரு வாட்டி கூட சிரிச்சது கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு நான் நிறைய வாட்டி அவங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டு பார்த்தேன். பட் என்னால் கடைசி வரைக்கும் அவங்களோட ஓனான அந்த இதை வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து கேட்டேன், ஸோ ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரியே சேடாக இருக்கீங்க சிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்துட்டு ஏதோ சிரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிரித்தாங்க. கேட்டதுக்கு ஏன்னா என்னோட வர ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல, சரி என்னோடய ஃபேஸ் வந்து சேடாக பார்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சிரித்த மாதிரி பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நான் வந்து சிரிக்கிறேன் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த போர்ட்ரைட்டில் இருக்க இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சிரித்தது கிடையாது, அதை வந்து வரைஞ்சவங்க வந்து சிரிக்கிற மாதிரி வந்து வரைஞ்சதாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறோம். ஸோ நம்ம சென்னியாவோட ஒரு ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சென்னியா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அக்கேசியாவில் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து இதை கண்டுபிடிச்சிருவான். பரவாயில்லையே நான் எதிர்பார்த்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ நம்ம சென்னியா வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எல்ப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட இடத்துல தான் வந்து இருந்திருப்பாங்க. அதாவது பிறக்கும் போதே வந்து அங்கே விட்டு போயிடுவாங்க. ஸோ சென்னியாவோட பேரண்ட்ஸ் யாருன்னு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அங்கே இருக்க எல்ப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னியாவை வந்து எடுத்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரியுமே இப்போ வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம சென்னியாவோட ஆரிஜின் வந்து சொல்லுவாங்க. இந்த எல்ப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்டு நான் இப்போ சொன்னேனே ஒரு ட்ரீ, ஸோ அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே அந்த எல்ப்ஸோட மொத்த ஆன்சஸ்டர்ஸோட சவுல்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ கூட தான் இருக்கிறதா அவங்களோட நம்பிக்கை. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரே ஒரு அந்த ஸ்டிக் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்துலேயே வந்து இருக்கும். ஸோ அதுவும் சென்னியா கையில் தான் இருக்கும், அவங்களாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோன் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ட்ராகன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஹார்ட் மாதிரி, ட்ராகனோட ஹார்ட் மாதிரி 2 பேர்கிட்ட தான் இருக்குது. அந்த டார்க் மேஜ் டவரில் ஒரு ஆள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொன்று நம்ம சென்னியாவோட கையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரேரான விஷயங்கள். ஸோ போக போக இப்போ வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போக போக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து லீச் கையில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக யார் இந்த லீச்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமில் வந்து பாஸ்ட் லைஃப்பில் கொண்டிருப்பான் ஒருத்தன். ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா லீச். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், ஸோ அந்த நாய் கையில் தான் நான் வந்து மாட்டி செத்தேன், அவனை வந்து எப்படியா கொண்டு வரணும், ஏன் தான் இந்த வெர்மோத்தை வந்து கொல்லாமல் விட்டானோ தெரியல, அவனால் தான் நான் பயங்கரமாக இன்ஜூர் ஆகி சாகிற நிலைமைக்கு வந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா தொடறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தொடும் போது நீ வேணால் ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மானை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுறான். பட் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வாட்டி சென்னியா வந்து பார்த்துருக்கேன் இந்த ஸ்டிக்கோட, ஸோ அப்படியாச்சும் என்னை கண்டுபிடிக்குன்னு பார்த்தேன், பட் அது வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம மேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைப்ரரியில் இருக்க புக்கெலாம் வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ வெர்மோத் அண்ட் இஸ் கிரேட்டஸ்ட் அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து வெறுப்பாயிருது. ஏன்னா அவனை பற்றி அசிங்கமாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு வேறு ஏதாச்சும் நல்ல புக்காக இருக்கா சார், ஹேமலை பற்றி ஏதாவது பெருமை எழுதுகிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் இன்னொரு புக்கை எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்துட்டு ஹேமல் வந்துட்டு நிறைய வாட்டி வெர்மோத்தை வந்து கொல்ல ட்ரை பண்ணிட்டான், பட் ஸ்டில் அவனால் ஒரு டச் கூட பண்ண முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில திட்டி வந்து எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு என்னவோ இது அனீஸோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃபன் பார்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. லைக் அங்கங்கே எமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. ஸோ அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஹேமலை பிடிக்கும்னா அப்போ இந்த விஷயமே பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து மேர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டே நிற்கிறான். ஏன்னா அப்படியே அவங்களோட ஹோலோகிராம் மாதிரி அந்த ஃபுல் க்ரூவோட ஹோலோகிராமே வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகி நிற்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே புரியாமல் கூட போயிருக்கும். பட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.